வெல்கம் டு டிவைன் பவர் 9. மல்லார்ந்து படுத்துக்கொள்ள வேண்டும். 2 கால்களையும் மூச்சை இழுத்துக்கொண்டு மேலே உயர்த்த வேண்டும். இப்பொழுது கைகளையும் உயர்த்து கொண்டு இந்த நிலையில் ஒரு 5 இயல்பான மூச்சு இருந்துவிட்டு மூச்சை விட்டு கொண்டே நார்மலுக்கு வந்துடுங்க. ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 3 முறை நம்ம செய்யலாம். இதுதான் நவாசனம். அடுத்தது நன்மைகள் பார்க்கலாம். நவாசனம் செஞ்சோம், தொடர்ந்து இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். இந்த நவாசனத்தினுடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா, பெண்கள் ரொம்ப எதிர்பார்க்குற அத்தனை நன்மைகளும் இந்த ஆசனத்தில் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. என்ன அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா, ரொம்ப எதிர்பார்க்குறது எல்லாருமே தொப்பை இருக்கக்கூடாது தான் இல்லைங்களா? இந்த ஆசனம் செய்யும்போது தொப்பை இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 எண்ணிக்கையில் மட்டும் நிறுத்தக்கூடாது. இந்த ஒரு செட்டை ஒரு 3 டைம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செய்யும்போது உங்களுடைய வயிற்றில் ஒரு அதிர்வு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பலனை உண்மையாக உணர முடியும். அது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைஜஷன் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி இந்த நவாசனம். முதல்ல செய்யும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் செஞ்சு செஞ்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதனோட பலன்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள். லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்குது. இந்த ஆசனம் நீங்கள் எல்லாரும் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.